இவனுக்கு மாறுகண்ணு இருக்கறனால அதை நல்லா சாதகமா பயன்படுத்தி ஜிம்முக்கு வர எல்லா பொண்ணுங்களையுமே தப்பா பாக்குறான். இப்படின்னா இருக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சைக்கோ அழகா இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் கடத்தி அவங்களோட விரலை வெட்டி ஐ எம் காடுன்னு அந்த ரத்தத்தால எழுதி அவங்கள பெட்ரோல் ஊத்தி கொடூரமா கொலை பண்ணிடுறான். இந்த பக்கம் இந்த ஜிம்முல இவன் ஒரு பொண்ணை தப்பா பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஜிம்முலே வேலை பார்க்கிற வேற ஒரு லேடி இவனை வந்து அடிச்சிடுறாங்க. அப்ப வேற ஒரு லேடி இவருக்கு மாறுக்கண்ணு அவரோட பார்வையே அப்படிதான் இருக்குன்னு சொல்றப்ப நான் ஒரு ஐ டாக்டர் தான், யாரு எப்படி பாப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. இவன் இது மாதிரினா பண்றான்னு அவங்க அண்ணன் போலீஸ் கிட்ட சொன்னதும் அவங்க ஜிம் ஓனர் கிட்ட சொல்லி இவனை வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. இந்த ஊருக்குள்ள நிறைய பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கொடூரமா கொலை பண்றாங்கன்னு நியூஸ் சேனல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவன் பயங்கரமா சிரிக்கிறான். அசிங்கம் தாங்க முடியாம அந்த பொண்ணை கடத்தி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு அந்த பொண்ணையும் பெட்ரோல் ஊத்தியே கொன்னுடுறான். இதெல்லாம் பார்த்தா இந்த பொண்ணோட அண்ணன் வீட்டுக்கு வந்து ஒரு வழியா இந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. அவன் யாரு என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறப்ப ஜிம்முல ஒர்க் பண்ணவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிடுறா. அதனால போலீஸ் எல்லாருமே அவனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறப்ப அவன் உண்மையை சொல்ல மாட்டான். அதனால அவனை சுட்டே கொன்னுடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமும் அந்த சிட்டிக்குள்ள நிறைய பொண்ணுங்கன்னா கடத்தி கொடூரமான முறையில இறந்து போயிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த சைக்கோ இவன் கிடையாது வேற ஒருத்தேன்னு.